எல்லாருக்கும் வணக்கம். அ இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நேத்து நான் பார்த்த ஒரு Instagram ரீல். அந்த ரீல் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரே ஷாக். அண்ட் ஷாக் மட்டும் இல்லாம, அந்த விஷயத்த பத்தி நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அதே சேம் இன்சிடென்ட் எங்க ஃபேமிலிக்கு ஒரு 10 to 12 இயர்ஸ் பேக் நடந்துச்சு. அண்ட் இப்போ அத பத்தி எ பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அது விஷயம் பத்தி டீப்பா நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இத்தன நாள் நான் வந்து நம்ம சேனல்ல வீடியோ போட முடியாம போயிடுச்சு. பல பர்சனல் ரீசன்ஸ் வெல் அஸ் நம்ம சேனலுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேற குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருந்தேன். பட் இனிமேல் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வீடியோஸ்கள் போடப்படும். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஓகே. இந்த விஷயத்துக்கு வருவோம். மீஷோ அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெருசா வளர்ந்திருக்க ஒரு ஆப். இந்த ஆப்ப நான் வந்து ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் ரீசெல்லிங் பர்ப்பஸ்க்காக நான் அந்த மீஷோ ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெல்லிங்க்கு குடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ந்து வந்திருக்க ஒரு அ நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் பேர சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இருக்க பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோ அப்படின்றது தெரியும். ஸோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோ கிட்டேருந்து வந்தா மாரி ஒரு லக்கி ட்ரா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒண்ணு வருது. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ அந்த சாம்பிள் பாருங்க. ஸோ அந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து வந்திருக்கா மாரியே அவங்களோட நேமு, லோகோ எல்லாத்தையும் அச்சு அசல் மீஷோலேருந்து குடுக்குறா மாரியே ஒரு லெட்டர். ஸோ இந்த லெட்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்கி ட்ராக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த லக்கி ட்ராவ நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, இதுல இருக்க பிரைஸ் மனி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கி ட்ரா கான்டெஸ்ட் மாரி உங்களுக்கு வருது. அந்த லெட்டர்ல உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாரி கீழ குடுக்குறாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்ட நீங்க கிழிச்ச உடனே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அதுல காட்டும். மேபி இது 10,00,000 இருக்கலாம், 12,00,000 இருக்கலாம், ஏன் 50,00,000 கூட இருக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு அமௌண்ட்ட உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்ட நீங்க வாங்கணும்னா, அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. அதில குடுத்திருக்க மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாங்க. ஸோ நெறைய பேர் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓகே நம்ம ஆதார் கார்ட அனுப்பிச்சனாலே இது வந்து நம்ம ஆதார் கார்ட வச்சு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் முடியாது. பிகாஸ் நம்ம ஆதார், பேன் எல்லாமே ஓடிபில கனெக்டட். நம்மளோட மொபைலோட கனெக்டட். ஸோ ஓடிபி இல்லாம மேக்ஸிமம் எதுவும் பண்ண முடியாது. அப்பாடா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்மளோட மேட்டரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பிரைஸ் மனிய வாங்கணும்னா, ஜிஎஸ்டி, சர்வீஸ் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில சார்ஜஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த சார்ஜஸ நீங்க அப்ஃப்ரண்ட்டா கட்டணும். அதாவது முன்னாடியே நீங்க கட்டினா தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னடி இது? ஸோ இத நம்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பளோட இன்ஃபர்மேஷன ஃபர்ஸ்ட்டு குடுப்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து அவங்க கால் பண்ணுவாங்க. இந்த மாரி இவ்ளோ இதுக்கு ஜிஎஸ்டி ஆகுது. நீங்க வந்து 12,00,000 வின் பண்ணியிருக்கீங்க. பட் அதுக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 நீங்க கட்டணும். இல்ல வந்து ஒரு 40,000, 50,000 நீங்க கட்டணும். அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நமக்கு 12,00,000 வருது. ஸோ நம்ம வந்து இந்த 40,000 கட்டிட்டு நம்ம 12,00,000 எடுத்துக்கலாம். அப்படின்ற ஒரு பேசிக் மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அத யூஸ் பண்ணி அவங்க வந்து காசு கறக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு கூட்ஸ் டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் குடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம எவ்வளோ குடுக்க அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில நம்ம உஷாராயிடுவோம். அந்த இடத்துல நம்மள பிளாக் பண்ணிடுவாங்க. உண்மையிலே ஜோக்கர் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டர்ஸ், இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. இது வந்து எங்க எல்லாருக்குமே தெரியுமே. இது ஏன் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாரி இருக்கிறதே ஸ்கேம் தான் அப்படின்றது முக்காவாசி பேருக்கு தெரியுமே. இதெல்லாம் ஒரு மேட்டர் நீங்க பேசுறீங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க அப்பாக்கு தெரியுமா? உங்க அம்மாக்கு தெரியுமா?
பிக் கொஸ்டின் மார்க் தான் கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளை ரீச் பண்ணணுன்னா, நம்மளை ஏமாற்றணுன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணுறது இன்டர்நெட் மூலிமா தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஒரு லிங்க் அனுப்புறது, ஓடிபி வாங்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலிமா, ஃபோன் மூலிமா தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு யங்ஸ்டரை ஏமாற்றணுன்னா வந்து சேரும். பட் உங்கள் ஃபேமிலியை ஏமாற்றணுன்னா ஆஃப்லைன் தான் பெஸ்ட் சான்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஸோ லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டுக்கு போய் சேரும். அப்போ நீங்கள் இல்லைன்னா உங்கள் அப்பா வாங்குவாங்க, உங்கள் அம்மா வாங்குவாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களோட மென்டாலிட்டியை வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இந்த ஸ்கேமர்ஸோட விஷயமே. ஸோ முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க அவேர்னஸ் வீடியோவை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் கிடையாது, எல்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸோடு இருப்பாங்க, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பட் எல்டர்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துருக்காது விஷயங்கள். அவங்கள ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் பண்ணிடலாம். ஓகே, இதில் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 12 years பேக் எங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ஸோ அது மூலயமா ஒரு 12,000 கிட்ட கடன் வாங்கி எங்கள் வீட்டில் ஏமாந்தாங்க. எந்த கம்பெனிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனிடா அப்படின்ற கம்பெனிலேருந்து வந்துச்சு. எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக ஓனிடா டிவி இருந்துச்சு. ஸோ அந்த டிவி இருந்ததுனால எங்கள் வீட்டை நம்பிட்டாங்க. ஓகே, ஓனிடா கம்பெனிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நம்பி ஏமாந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஹிந்தியில் தான் இருந்துச்சு, ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு அனுப்பணும்னா தமிழில் இருந்துருக்கணுமே. ஸோ பட் நாங்கள் இங்கிலீஷ் வச்சே நம்பி அதை எங்கள் வீட்டில் ஏமாந்தாங்க. ஸோ இந்த கதை வந்து எனக்கு தெரியும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து அப்போது இருந்துச்சு. இப்போ அது அவுட்டேட்டட் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உலவிட்டுருக்கு அப்படின்றத நினச்சி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இவங்க வந்து மீஷோன்ற பேரில் வரலாம், நாப்டால்ன்ற பேரில் வரலாம், ஸ்னாப்டீல்ன்ற பேரில் வரலாம், ஃப்ளிப்கார்ட், அமேசான், என்ன பேரில் வேணாலும் அவங்க உங்களை தேடி வரலாம். இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து தப்பிச்சுக்கணுன்னா நீங்கள் அவேர்னஸாக இருங்க. அண்ட் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்டர்ஸை அவேர்னஸோடு வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ் முதற்கொண்டு நடக்கிறது, போய் சேர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் தான். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நடக்குது. பட் அது தெரியாத, இந்த மாதிரி இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்து அவங்க வந்து ஏமாத்துறாங்க. பட் ஒரு எல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏமாற்றலாம். பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி மைண்டட், நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அடுத்த ஜென்ரேஷனை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மணி மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணும்போது ஏற்கனவே அவங்க சேர்த்து வச்சுருக்க மணியும் இழக்க நேரிடுது. ஸோ இந்த விஷயம் ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட போகிறோம். ஸோ நிறைய ஜாப்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இத்தனை நாள் போடாமல் சேஃபர் சைடுக்காக நான் நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆன்லைன் ஜாப், ஜென்யூன் ஜாப்ஸ். ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 by 1 இனிமேல் நான் வீடியோஸாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ சாரி இது நாள் வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. ஏன்னா நிறைய பேர் நான் வீடியோ போட்டு கொஞ்ச நாளே நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 10 to 15 வீடியோஸில் எனக்கு நல்ல ரீச்சஸ்லாம் கிடச்சிச்சு. நிறைய பேர் என்னை வந்து ஈவன் கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் இவ்வளோ நாள். பட் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் என்னை நம்பி கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2000 மெம்பர்ஸ் என்னை நம்பி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காகவும் இனிமேல் வீடியோஸ் வந்து போடப்படும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் என்னோட சேனல் இனிமேல் வந்து ஒரு புது முயற்சியாக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்கள் போடப்படும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து ஃப்ரெஷ் இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க.